நம்ம தமிழ்நாடு அரசு வந்து வீடு வாங்குற திட்டத்துக்கான வலைத்தளத்தில் ஓப்பன் பண்ணிட்டனால எல்லாரும் விறுவிறுன்னு ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு சில பிரச்சனை வந்தது. அது வந்து என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணியதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு 2 இருக்கும். அந்த 2மே நம்ம ஒரே பாஸ்வேர்டு தான் கொடுப்போம், கரெக்டாக? அப்படி கொடுக்கும்போது அங்கே தான் எனக்கு பிரச்சனையே வந்தது. நானும் பல ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ண எனக்கு வந்து தப்புன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டெவலப்பருங்கிறனால அந்த கோடை ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். ரிவ்யூ பண்ணும்போது என்னன்னா, அந்த வேலிடேஷன், அதாவது சரியா இருக்கிறது சரியில்லாததுனால என்ன சரியில்லைன்னு சொல்லிச்சு. அதனால் அதை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு உங்களுக்காக எழுதி வச்சிருக்கேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் இந்த ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும்தான் அக்செப்ட் ஆகுது. அதனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகலைன்னா உள்ளே போயிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வாங்கிக்கோங்க. என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது $, எக்ஸ்க்ளமேட்ரி, அதாவது ஆச்சரியக்குறி, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்கு, ஹேண்டு. இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும்தான் அதில் வந்து அக்செப்ட் பண்ணுது. உங்களை மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரி திணறிட்டு இருக்கலாம், உள்ளே போக முடியாமல். இதை வந்து ஒரு சாவியாக உங்ககிட்ட அனுப்பி விட்டுருங்க இந்த வீடியோவை. இதை பார்த்துட்டு அவங்க வந்து உள்ளே போகட்டும், போயிட்டு வாங்கி வாழட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.